வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம் மட்டும்தானுங்க. ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரே, நமக்கு சங்கடங்களை ஏதாவது கொடுத்துருமா அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. குரு பார்க்க கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரம். அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி யாருடைய பாவகத்தில் இந்த மாதம் இருக்காரோ சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து திருமணஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு இது நல்ல நேரம். காசு பணம் மட்டும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சம்பாதிக்கிறத விட சாதிக்கிறது தானே புத்திசாலித்தனம். சம்பாதிக்கிறது எல்லாரும் தான் செய்கிறாங்க, யார் செய்யாமல் இருக்கிறாங்க? சாதிக்கிறவங்கள தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும் இல்லையா? 100 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் சாதிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஆனால் இந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக நீங்கள் சாதிக்கக்கூடியவராக இருப்பீங்க. சம்பாதனைன்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்யுது. சாதிப்பு அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய செயல்களாலையும் செயல்தான் மெயின் காரணம். அப்போது இந்த தருணம் இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக வராரு. அதுபோக செவ்வாயுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாகவும் வராரு. அதுபோக சூரியன் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்திலேயே போனாலும் கிட்டத்தட்ட அதாவது தை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் தான் அவர் பயணிப்பார். அதாவது 270 டிகிரியில் சூரிய பகவான் போகிறாருன்னா மகரத்தில் கிட்டத்தட்ட 280 டிகிரி வரைக்கும் அந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் இருப்பார். அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப நேர காலங்கள் நல்ல விதமாக இருக்கிறது. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் ஒரு 10-11 தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நேரம். அதன் பிறகு வேணும்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். திருவோணம் நட்சத்திரம்ட்டு விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் ஒரு 10 நாள் தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை வச்சுக்கோங்க. அப்போ தை மாதம் தொடக்கத்தில் நமக்கு நல்லது பண்ண போகுது. 10 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். தை மாதம் 20 தேதிக்கு மேலே 29 தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இடையில இருக்கக்கூடிய அந்த 10 நாள் மட்டும்தான் நமக்கு பாதகமாக இருக்க போகுதே தவிர 19 நாள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த மாதம் தொடங்கிறது பாருங்கள், தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ராகுடைய நட்சத்திரத்தில். பொதுவாக ராகு கேது 6, 8, 12 இருக்கிறது தான் நல்லது. இந்த சமயம் அந்த மாதிரி தான் இருக்கிறார். ராகுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னா சதய நட்சத்திரம் எங்கிட்டு வராருன்னா கும்பத்தில். அப்போது 12 கூடிய கிரகம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். மாதம் பிறக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மன அழுத்தம் குறைய போகுது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது சார், படிப்புக்கு உண்டான வேலையும் இல்லை, நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கிறேன், கொடுத்த இடத்துல வாங்க முடியல, வாங்கின இடத்துக்கு கட்ட முடியல, இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம், தோல்வின்னு சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்து மறைஞ்சு வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்து சத்தியமாக இந்த தை மாதத்தில் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வரதான் போகுது. அதில் மாற்றம் இல்லை. யாரோ உழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. யாரோ உழைக்கிறதுக்குன்றதை விட நீங்கள் உழைச்சாதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. யாரோ பொழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடி போடுன்ட்டு.
இந்த தருணத்தில் இருந்து தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுதுன்றதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கறது புத்திர செல்வம். 5 கூடிய கிரகம் வக்ர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்திலிருந்து 5வது பார்வையாக உங்களை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்போது 5வது பாவகத்துக்கு அதிபதி குருவும் 4வது பாவகத்துக்கும் 9வது பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாவும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களால் புத்திர வளர்ச்சி பெருகிறதுக்குண்டான நேரமும் அதிகமாக இருக்குது. புத்திர வளர்ச்சி இதுக்கு முன்னாடி நான் போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, இந்த நேரத்தில் போய் எங்களுக்கு புத்திர செல்வம் வரப்போகுதா சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால், இந்த நேரத்தில் தான் புத்திர செல்வம் வரும்னு ஒரு விதி இருந்தால் அது மாறவா போகுது? நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், சிம்மராசி நண்பர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். காரணம், புத்திர செல்வம் நடக்காத ஒரு காரியம். 10 வருஷமாக 12 வருஷமாக புத்திர செல்வம் இல்லைனாலும் இந்த தருணத்தில் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக ஒரு கட்டத்தில் இந்த செவ்வாய் அப்படின்றவர் 4வது பாவகத்துக்கு அதிபதி இல்லையா, வாகனஸ்தானாதிபதி, பூமி ஸ்தாபனாதிபதி இல்லையா, அவர் 6வது பாவகத்தில் 22ஆம் தேதி மறைகிறார். 22ஆம் தேதி மறைகிறார் அப்படின்னா குரு செவ்வாய் வந்து உங்களுக்கு 4 குடையவர் 9 குடையவர். அவர் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்திலிருந்து குரு பகவானை பார்ப்பார். அப்போது அந்த குரு பகவான் ஏற்கனவே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இல்லைங்களா. குரு பகவானுக்கு வீடு கொடுத்துருப்பார் செவ்வாய், பார்வையாலையும் பார்க்கப்படுவார். ஒரு சில நண்பர்கள் 22 தேதிக்கு மேலே, 22லிருந்து 29 தேதி வரை கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 நாள். அந்த 7 நாளில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் வாகனம் வாங்குவாங்க, ஒரு சில நண்பர்கள் மண்மனம் வாங்குவாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே சிம்மராசி நண்பர்களுக்கு மனசு சொல்கிறது தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர மற்றவங்க சொல்கிறது கேட்குறது கொஞ்சம் குறைவு தான். ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் மண்மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற எண்ணம் அதிகமாக தான் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும். அப்போது இந்த நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75% மண்மனையில் தான் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு 25% நண்பர்களும் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனம் வாங்குறதுல நாட்டம் அதிகமாக இருக்கும். அப்போது இது இந்த தை மாதம் உறுதியாக ஏதோ ஒரு வகையில் சிம்மராசி நண்பர்களுக்கு வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் சிறப்பான ஒரு தருணமாக இருக்கும். அதுபோக 22ஆம் தேதின்னு சொன்னோம் இல்லைங்களா, தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாவோட சூரியன் இருப்பார், அல்லது சூரியனோட செவ்வாய் சேர்றாரு. அந்த நேரத்தில் அந்த சூரிய பகவான் யாருடைய சாரத்தில் இருப்பார் அப்படின்னா 22ஆம் தேதி, அதாவது தை மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவுடைய சாரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருப்பார். அப்போ செவ்வாய் உத்திராட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பார். அப்போ செவ்வாயும் சூரியனும் ஒரே இடத்துல இருந்து சூரியமங்கல யோகம், சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயும் செவ்வாவுடைய நட்சத்திரம் சூரியனும் பார்வை, அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. இந்த நேரம்தான் உங்களுக்கு வாகன யோகம் வரத்துக்கும் மண்மனை யோகம் வரத்துக்கும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான நேரம், அல்லது வேலையில் மாற்றங்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டான நேரம், அரசாங்க உத்தியோகம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான தருணம். கடைசியாக தை 22லிருந்து நமக்கு தை மாதம் 29 தேதி அந்த 7 நாள் மட்டும். அப்போ நமக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதின்னு சொல்ல முடியாது, நான் பிப்ரவரி மாதம் ஒரு 3ஆம் தேதியில் 4 தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 நாள் ஒரு மிக சிறந்த ஒரு நேரமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வரும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு 10% 15% கிரகநிலைகள் நல்லா இருந்தாவே போதுமானது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட இந்த மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.